பிடிசி நண்பர்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீ எங்கே போன ஆளை காணும். ஸோ அதனாலையும் மக்களே எப்படி இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி நானும் ஒரு கேட்டுக்கிறேன். அண்டு நான் எங்கே போனேன்னு கேட்டிங்கன்னா லிட்டில் பிஸி ஆகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். மற்றபடி பேக் டு ஃபார்ம் தான் இப்போ வந்தாச்சு. அதேமாரி நான் மட்டும் இல்லை, என் தலைவனும் வந்திருக்கான். ரூல்ஸ் இருந்தால் மீறப்படும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா என் தலைவன் ரூல்ஸை உடைக்கிறதுல குளோபல் ஆர்டிஸ்ட்னே சொல்லலாம். அண்ட் வேர்ல்டு ரெக்கார்டே வச்சுருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட மனுஷன் தான் ஜங்குக். ஸோ மிலிட்ரியில் எல்லாருமே அமைதியாக போனதும் தெரியாமல் வந்ததும் தெரியாமல் இருந்துட்டு இருந்தாங்க. பட் ஜங்குக் வித்தியாசம் பண்ணிட்டு இருந்தார். அங்கே தான் போய் இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்டார்ட் பண்ணார். இப்போ அந்த மிலிட்ரியிலே இருந்துட்டு அங்கே பண்ணக்கூடாத விஷயம் லைவு. ஸோ அதை பண்ணி 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் எக்கச்சக்கமான மணி நேரத்துக்கு பண்ணி கான்செப்ட் என்ன, இன்ஃபர்மேஷன் என்ன, சீக்ரெட் என்ன, புது வீடு என்ன, இது மாதிரி 1 2 பாப்பா எவ்வளோ விஷயங்களை லைவில் சொல்லிட்டேன். இப்படிப்பட்ட லைவ் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? அண்ட் அது லைவ் என்ன நினச்சி வாங்க தமிழில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஸ்பெஷலான விஷயங்களுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கவலையே வேணாம், இங்கே பார்த்துருவோம். பட் ஸ்வீட்டான இதே உள்ளங்க நீங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ நடந்தது என்ன தான்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மிலிட்ரி போனால் பல ரெஸ்ட்ரிக்ஷன் ரூல்ஸ் அப்படிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜின்னு ஜிஹோப்லாம் பார்த்திங்கன்னா அமைதிக்கெல்லாம் அமைதி அப்படின்னு சொல்லிட்டு போன தெரியாமல் இருந்தாங்க. பட்டு நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டில் ஜேகே வாட்ச்சு என்ன பண்ண கேட்டால் உள்ளார போயிட்டு தான் என் டாகுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணது சரி. அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா லைவ் வந்திருக்காரு. அதுவும் செம்ம ஸ்பெஷலு. ரூல்ஸ் இருந்தால் உடச்சிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே அவ்வளோ க்யூட்டாக பார்த்திங்கன்னா பிளாக் ட்ரெஸ்ஸில் அவர் நியூ வீட்லேருந்து லைவ் வந்திருந்தார். சேம் பிளாக் மூமெண்ட் எல்லாம் ஒரு மிட் லைட்டு. ஸோ அதே செட்டப்பில் தான் வந்திருந்தார். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் லைவ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே ஹலோ ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, ஹெல்த்லாம் சூப்பராக இருக்கா, க்யூட்டாக இருக்கீங்க, செம்மையாக இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அவரும் அதே மாதிரி க்யூட்டாக தான் இருந்திருப்பார். அண்ட் அவர் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னோட நியூ வீட்டில் இருக்கேன், நியூ வீட் பேஸ்மெண்ட்டில் இருக்கேன். ஸோ என் வீட் ஃபுல்லாக செட்டப் ஆகலை, கொஞ்சம் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக காட்டுறேன். இப்போதைக்கு சும்மா காட்ட சொல்லி சின்ன ரூம் செட்டப்ஸ் மட்டும் காமிச்சிருப்பார், சின்ன விஷயங்களை காமிச்சிருப்பார். அண்ட் மெயினான விஷயம் என்னென்னா நான் இப்போ பேஸ்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கேன், வாங்க அப்படி பேசலாம். லைவ் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் எனக்கு லைவில் பேச ஒரு மாதிரி செய்யாக இருக்குது, வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி சின்ன ஒரு அன்ஈஸி மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருந்திருப்பார். ஸோ அது கிளியராகவே தெரியும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு லைவ் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் சிங்கியை கொஞ்சமாக பேக்கப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு பாடி என் வாய்ஸ் அவ்வளோ கிளியராக இல்லை, பட் டிஸ்சார்ஜ் ஆக முன்னாடி ஃபுல் அண்ட் கிளியராக ஆகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைவ் இப்போ தான் வருவாருன்னு முன்னாடியே ஹிண்ட் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, அவரோட இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்ன நாட்டி ஹிண்டி ஹிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி பிக்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பார். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, நான் இப்போ தான் மிலிட்ரியில் இருந்தேன், ஸோ நான் வீட்டில் வெக்கேஷனில் தான் இருந்துகிட்ருக்கேன், ஸோ அதனால் லைவ் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மக்கள் என்ன கேட்பாங்கன்னா, தலைவா நீ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அந்த க்யூட்னஸ் காட்டுற வகையில் தொப்பியை கழட்டேன், உன் ஹேர் ஸ்டைல் நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறப்ப, சாரி என்னால் கழட்ட முடியாது, பட் நான் என்ன சொல்கிறேன்னா மிலிட்ரியில் சேர்ந்த விட இப்போ என் ஹேர் க்ரோ ஆயிடுச்சு, ஸோ அதனால் காட்ட மாட்டேன், பட் க்ரோ ஆயிடுச்சு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் நான் வீட்டில் இருக்க விஷயங்களை மறைக்க தான் பார்த்திங்கன்னா அந்த கெரியோகே ஸ்க்ரீன்லாம் போட்டு வச்சுருக்கேன், ஸோ அதனால் கொஞ்சம் வீடு சரியாக இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லீவ்லேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஜின்னட்டையும் சொன்னேன், ஜிஹோப்டையும் சொன்னேன், அவங்களாம் மீட் பண்ணேன். ஸ்பெஷலாக நியூ சாங்ஸ்லாம் அவங்களை கேட்டுட்டு இருந்தேன். நியூ சாங்ஸும் நானும் பற்றி பேசியிருக்கேன். அது மட்டும் அவர் சொல்ல, இவ்வளோ நாள் போயும் லிரிக்ஸ்லாம் மறக்காமல் எல்லா லிரிக்ஸும் தெளிவாக போடுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நியூ லிரிக்ஸ் இருக்குல்ல, வின்டர் பியர், ஹாப்பி, ஸோ இது மாதிரி இருக்க எல்லா சாங்ஸையும் அவர் பாடுவார். அதெல்லாம் கேட்க சூப்பராக இருக்கும். சிம்பிளாக சொல்லலாம், ஒரு மினி கான்சர்ட்டே அங்கே நடத்தியிருப்பார். ஏன்னா அவ்வளோ பாட்டு 1-2 பாட்டில் எக்கச்சக்கமான பாட்டை பாடியிருப்பார் அவரோட பேஸ்மெண்ட்லேருந்து. ஸோ செம்ம ஸ்பெஷலாக இருக்கும். இது மாதிரி இன்சிடென்ட்ஸாக நெக்ஸ்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்களை பேசினாங்க, அதெல்லாம் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அந்த சாங் நெட்டில் ஒரு க்யூட்னஸ் நான் சொல்லவா வேணும், மக்களே ஐயையோ அப்பப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ ரசித்து பார்க்குற மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் நிறையாவே இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக லாஸ்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோ பாடினதுக்கப்புறம் தொண்டை அவர் எப்படியா இருக்கும், அவரோட நிலைமை எப்படியா இருக்கும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. மனுஷன் டயர்ட் ஆகிட்டார். ஸோ இது மாதிரிலாம் ஒரு சினாரியோ பெருசாக போனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் மக்கள் நிறையா பேர் என்ன சொல்லுவாங்க, நான் டயர்ட் ஆகிட்டேன், இரும்பு அப்புறம் கொட்டாயெல்லாம் விட ஆரம்பிப்பார். ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்க, குட் நைட் நீங்கள் தூங்க ரெஸ்ட் எடுங்க. பாதி பேர் சொல்லுவாங்க, பாதி பேர் நீங்கள் போகாதீங்க பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி இருக்கப்போ தான் லாஸ்ட்டில் அப்படியே கொஞ்சம் நேரம் திருப்பி பாடிட்டு லாஸ்ட்டாக ஒரு எண்டும் கிடைக்கும். இந்த ஒரு மினி கான்சர்ட், ஒரு மினி சாங்கு, ஒரு மினி லைவு அண்ட் ஸ்பெஷலாக இருக்குது. அண்ட் ஸ்பெஷல் மூமெண்ட் ஏன்னா ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஜஸ்ட் ஒரு வீடியோ வந்தாலே அவ்வளோ ஸ்பெஷல் நமக்கு இருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா அவர் அவ்வளோ பெரிய லைவ் பண்ணதும் சரி, சாங் பண்ணதும் சரி, அண்ட் அது இல்லாமல் அந்த வீட்டில் நியூ வீடை காமிச்சும் சரி. அண்ட் அவரோடையும் இல்லாமல் மெயின் விஷயத்தை மறந்துட்டேன் பார்த்தீங்களா, என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் ஃபேன்ஸ் ஒரு ரிக்வஸ்ட்டும் வச்சுப்பார். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு நிறையா கிஃப்ட்ஸ் எனக்கு அனுப்புறீங்க, உங்கள் லவ் எனக்கு புரியுது, ஆனால் அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் என்னோட பிடிஎஸ் ஹப் அதாவது மெயின் ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க, மிலிட்ரியில் எக்கச்சக்கமாக அனுப்பிச்சிட்ருக்கேன், அதே நாள் படிக்க முடியல, தயவு செஞ்சு புது வீட்டுக்கு அனுப்பிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஆட் பண்ணிக்காரு. ஸோ கவலைப்படாதான், நம்ம மெசேஜ் தான் ஷேர்
ஷேர் பண்ணுவோம், கிஃப்ட்டெல்லாம் அனுப்ப மாட்டோம். ஸோ நீங்கள் எப்போது போல அவர் ஐடிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கலாம், எந்த தப்பும் இல்லை. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் அவர் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக லவ் யூ குட்டி ஹார்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி க்யூட் மூமெண்ட் கொடுத்துட்டு வந்து ஒரு லைவை எண்ட் பண்ணிடுவார். ஸோ இப்படிப்பட்ட லைவை நீங்கள் பார்த்தீங்களா இல்லை, அண்ட் எவ்வளோ ஸ்பெஷலாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, அண்ட் அடுத்து யார் லைவுக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்க, திருப்பி ஜாங்கு லைவ் வர மாட்டாரான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களோட ஹோப்போட எப்படி வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஸ்பெஷலான விஷயங்கள் ஷேர் பண்ணி விட போகிறதா. ஆஜி லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.